நெல்சனோட 4 படங்களும் எடுத்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். என்ன ஆச்சரியமா இருக்கும்னா, அவரு கதை ரொம்ப கனமான கதைகள எடுத்துக்குவாரு. நான் நெறைய நாள் யோசிச்சிருக்கேன். அவருக்கு வயசு தான் என்ன? ஏன் அழகு அந்த ஒரு நாள் குத்து பார்க்கும்போது எனக்கு வந்து அப்போ வந்து அவர் கூட பழகுன ஃப்ரெண்ட்ஸ்லாம் எனக்கு ஃப்ரெண்ட்ஸா இருந்தாங்க. அவங்க எல்லாரும் நெல்சன் நெல்சன் பேசும்போது ஒரு சின்ன பையன் மாரி நெனச்சுட்டேன் நானு. இவர் சூஸ் பண்ற கதைகள் எல்லாமே வந்து மான்ஸ்டரா இருக்கட்டும், இல்ல வந்து அ ஃபர்கானாவா இருக்கட்டும், ஒரு நாள் குத்துலாம் ஃபர்ஸ்ட்டு படம் தொடங்குன விதமே வந்து ஒரு மெச்சூர்டான இது ஒரு என்ன சொல்றது? இது வந்து இன்னொரு இப்போ உள்ள ஜெனரேஷன் பார்ப்பாங்களா? இப்போ உள்ள ஜெனரேஷன் கனெக்ட் ஆவாங்களா? அப்படின்லாம் யோசிக்காம, ஒரு சினிமாவ நேர்மையா அது அது நீ கனெக்ட் ஆகுதோ, ஆகல. எனக்கு ஒரு விஷயத்தை காட்டணும்னு தோணுது. அது இப்படித்தான் தொடங்கணும்னு தோணுது. நான் அத அப்படி தொடங்கணும். அந்த மாதிரியான மனிதர்கள, இந்த மாதிரி விலகி நிக்கக்கூடிய, அங்கங்க அவர் கதாபாத்திரத்துல ரொம்ப புடிச்சது என்ன அப்படின்னா, எல்லாத்துக்கும் இன்டியரா ஒரு லைஃப் இருக்கும். எல்லா கேரக்டர்ஸ்க்கும் இன்டியரா ஒரு லைஃப் இருக்கும். வெளிய நம்ம எல்லாம் ஜாலியா இருப்போம், ஆடுவோம், பாடுவோம். என்ன